ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற கவர்ஸை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து ஒரு 10 டிப்ஸாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இது போல் ரீயூஸ் ஐடியாஸில் நம்மளோட சேனலில் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். எப்பயுமே மளிகை பொருட்களை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் வந்து நம்ம கொட்டி வச்சுருவோம். ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கும் போது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். இது மல்லிப்பொடியா இல்லை சீரக பொடியா இல்லை சில்லி பவுடரா இல்லை சாம்பார் பவுடரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி இனிமேல் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த மாதிரி அந்த கவருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அது என்ன பொருள் அப்படின்றத நமக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு தேவைப்படுற அந்த சில்லி பவுடரை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்குருவோம். கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அந்த செல்லோ டேப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண அந்த பகுதியை மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. பேக் சைடில் திருப்பி ஒட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதை அந்த டப்பாக்கு மேலே வச்சு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இப்படி ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம டப்பாவை கழுவும் போதோ இல்லை துடைக்கும் போதோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து வாட்டர் ப்ரூஃபாகவே இருக்கும். நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இது போல் பார்த்தீங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் கிடைக்குதோ அதை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆன்லைனில் காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போல் செஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம ஒரு டப்பா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த டப்பா வந்து என்ன உள்ள பொருள் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நம்ம வந்து சில்வர் சம்படத்துலையோ இல்லை தூக்குவாளியில் நம்ம போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெட்டி வெட்டி ஒட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியான ஆயில் கவர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml பாக்கெட் கவர் தான். நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தேவைப்படுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சோனா தேவைப்படுறப்ப நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக அரைபடாது. சப்போஸ் வந்து நமக்கு கரண்ட் இல்லாத சமயங்களில் கூட இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி குட்டியான கவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அப்படியே முழுசாக போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இடிக்கல் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க. அந்த இடிக்கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாக்கெட் மேலே வச்சு இடித்து விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வச்சு விருந்தரையில் வச்சு இடிக்காதீங்க. இது போல் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு மேட்டு இல்லைன்னா துணியை விரிச்சிட்டு இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா நச்சு விட்டுக்கோங்க. வைக்க விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சியும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைபட்டுரும். நம்ம சாதாரண கவர் எடுத்து இந்த மாதிரி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கவர் வந்து பிஞ்சிக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஆயில் கவர் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆயில் கவரில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கவர் வந்து உடையவே உடையாது. நம்ம எவ்வளோ அடி அடித்தாலும் உங்களுக்கு கொரப்பாக அரைச்சா போதும் அப்படின்னா ஒரு 2 அடியிலே பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நைஸாக தான் வேணும்னா நல்லா ஒரு 2 நிமிஷமாவது தொடர்ந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே நைஸாக வந்துடும். இப்போ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை ஒரு ஸ்பூனில் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைபட்டுருச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டால் கூட இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நைஸாக கிடச்சிருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராகவே அரைபட்டுருச்சு. இப்போ வந்து நீங்கள் கரண்ட் இல்லாத சமயங்களில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கூட பார்த்தீங்கன்னா மீதி இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்காக இது போல் சேமியா கவர் தான் எடுத்திருக்கேன். இந்த போல் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவர் வந்து நல்லா வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது போல் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நம்ம ஜூஸ்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா 2 ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த கவருக்கு ஏற்றாப்புல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசரை உள்ளே விட்டுட்டு இது போல் பார்த்தீங்கன்னா 2ஆக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரிச்சு வச்சுருப்போம். அதை வந்து தனித்தனி டப்பாவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் கவரில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஸ்ட்ராவ் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணோம்ல அந்த ஸ்ட்ராவை பார்த்தீங்கன்னா மேலாப்பில் அந்த ஸ்ட்ராக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கவருக்கு மேலே வச்சு லைட்டாக தள்ளினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்க ஸ்ட்ரா வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்டு வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இது போல் பார்த்தீங்கன்னா கவரில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற கவரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, ரவை பாக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அரைகுறையாக மூடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரமே நமக்கு வந்து கெட்டு போயிடும். இது போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று போக முடியாத அளவுக்கு நம்ம வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கவர் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் கவரு. இந்த தேங்காய் எண்ணெய் கவரை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ஆயிலை வந்து வேஸ்ட்டுன்னு இனிமேல் தூக்கி போடாதீங்க. இப்போ இந்த கவரை வந்து சுற்றி 4 பக்கமும் வந்து நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ பிரித்து விட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா அப்படியே வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம பாத்ரூம் கதவு, அதுக்கப்புறம் குழாய் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, உப்பு கறைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அந்த உப்பு கறைகள் பார்க்குறதுக்கே அசிங்கமா திட்டு திட்டா இருக்கும். அந்த உப்பு கறைகளை போக்குறதுக்காக இந்த மாதிரி கவரை வந்து நம்ம தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு கறைகள் வந்து சீக்கிரமாகவே போயிடும். அதுவும் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா, சுத்தமா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து அதில வந்து உப்பு கறைகள் வந்து ஒட்டவே ஒட்டாது. இப்போ இந்த ஒரு கவர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கவரை வச்சே நான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பரா அந்த உப்பு கரை வந்து அப்படியே க்ளீன் ஆயிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி விட அந்த உப்பு கரைகள் ஃபுல்லாமே சுத்தமா ரிமூவ் ஆயிருச்சு. ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு தண்ணி வந்து நம்ம கதவுல வந்து படவே படாது. இப்போ ஃபர்ஸ்ட்டு இருந்த இமேஜுக்கும், இப்போ இருந்த இமேஜுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பாதி கவர் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த கவர் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இரும்புகள் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய்லாம் தேய்ப்போம். இது போல பார்த்தீங்கன்னா, ஜன்னல் கம்பிகளுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெய் கவர தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து நமக்கு வந்து துருப்பிடிக்காது. உங்களுக்கு எப்பப்ப இந்த கவர் கிடைக்குதோ, அப்பப்பலாம் பார்த்தீங்கன்னா, இது போல பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விடும்போது, நம்ம கதவுகள் வந்து ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். இதுலேருந்து எவ்வளோ தூசி வந்து நமக்கு ரிமூவ் ஆகி கிடைச்சிருக்கு பாருங்க. இது போல பார்த்தீங்கன்னா, சூப்பரா கிளீன் ஆயிரும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவரை வந்து ஈவனா வந்து கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இது போல பார்த்தீங்கன்னா, ஈவனா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அந்த மாரி கூட போட்டு வச்சுக்கலாம். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இஞ்சி இல்லாம நாங்க டீயே போட மாட்டோம். ஆனா, ஒவ்வொரு தடவையும் அந்த டப்பாவ தொறந்து நம்ம எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்ப இந்த கவர வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜோட டோர்ல வந்து இந்த மாதிரி 2 கிளிப்பு போட்டு நான் வந்து கோர்த்து விட்டுருக்கேன். இப்ப வந்து நம்ம வந்து அவசரமா நமக்கு தேவைப்படும்போது பார்த்தீங்கன்னா, இது போல சட்டுன்னு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் வந்து இஞ்சி போட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்க வந்து எந்த பொருள் போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த பொருள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்பயாவது நம்ம வீடுகள்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி அரிமனை, குட்டி கடாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயாவது யூஸ் பண்ணும்போது, எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கும். அந்த மாரி துருவ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஆயில் கவர வந்து கட் பண்ணி விட்டுட்டு, உள் சைடு உள்ள பகுதிய வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த துரு வந்து ஈஸியாவே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. நாம எந்த சோப் யூஸ் பண்ணாலும், அதோட கவர வேஸ்ட்டுன்னு இனிமேல் தூக்கி போடாதீங்க. சோப்போட மொத்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த கவரில தான் இருக்கும். ஸோ, நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 கவர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கவர வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மாஸ்க்கு, கர்ச்சீஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா ஹேண்ட்பேக்குள்ள வைப்போம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட்பேக்கோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா, அந்த கர்ச்சீஃப்லேயும், அந்த மாஸ்க்லேயும் ஏறி ஒரு மாரி பேட் ஸ்மெல்லா இருக்கும். இது போல பார்த்தீங்கன்னா, சோப்போட கவருக்குள்ள நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மெல்லா இருக்கும். இப்போ கர்ச்சீஃபையும் அது போல் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கையும் இந்த மாதிரி 2 கவரில் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஹேண்ட்பேக்குள்ளே அதை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுறதோ அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மெல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்போட கவருக்குள்ளே இருக்க இந்த ஒயிட் கலர் அட்டையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அந்த அட்டையை வந்து உங்கள் தேவைக்கு ஏற்றப்பற இது போல் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த ஒவ்வொரு பீஸையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துணி கடையில நம்ம வச்சு விட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா, துணியும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பாக்கெட் எண்ணெயெல்லாம் வாங்குவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டப்பாலயோ ஒரு பாத்திரத்திலயோ ஊத்தி வைப்போம். அப்படி ஊத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கும்போதே அந்த கவர வந்து தூக்கி போட்டுருவோம்.
இனிமேல் அப்படியே தூக்கி போடாதீங்க. இந்த கவரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஹூக்கை மாட்டி விட்டுக்கோங்க. மாட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஓட்டை போட்ட பகுதியை வந்து இந்த மாதிரி தலைகீழ கவுத்தி விட்டுக்கோங்க. நம்ம ஹூக் மாட்டியிருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. ஹேங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி அந்த டப்பாலேயே வந்து கலெக்ட் ஆயிரும்.